ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஎஃப் எஸ்ஐ ஜேஇ டெக்னீஷியன் எக்ஸாமுக்கான ரிவைஸ்டு எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஒரு எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஎஃப் எஸ்ஐ ஜேஇ டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 எக்ஸாம் எல்லாம் எப்ப நடக்கும் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் எக்ஸாம் டேட் பத்தின டீடைல் வந்து கொடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இது வந்து இன்னைக்கு வந்த நோட்டீஸ் தான். நம்மளோட ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல இருந்தே நீங்க வந்து இதை டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, சோ இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெட்யூல் ஃபார் ஜென் நம்பர் 1 2024 ஆர்பிஎஃப் எஸ்ஐ, Zen number 3 2024 JE CMA and Metallurgical Supervisor, Zen number 2 2024 Technician. Okay. Further to the notice dated 1/11/2024, the revised tentative exam schedule for the above Zen wise proposed dates are as under. Okay வா? So அந்த RPF JE டெக்னீஷியனுக்கான டேட் வந்து கீழே சொல்லியிருக்கோம் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. So Zen RPF 1 2024. So RPF SI-க்கான எக்ஸாம் டேட் பாத்தீங்க, CBT எக்ஸாம்க்கான டேட் பாத்தீங்கன்னா 2/12/2024, 3/12/2024, 9/12/2024, 12/12/2024, 13/12/2024. ஓகேவா? சோ 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாம் எப்போ முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 13ஆம் தேதி வந்து முடியுது. சோ இடையில பாத்தீங்கன்னா 2, 3, 9, 12, 13 இந்த நாட்கள்ல ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாம் வந்து நடக்கும். ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் வந்து எக்ஸாம் நடக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேட்ல வந்து எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு 2ஆம் தேதி அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுக்கு 3ஆம் தேதியா இருக்கலாம், இல்ல 9ஆம் தேதியா இருக்கலாம், இல்ல 12ஆம் தேதியா இருக்கலாம், இல்ல 13ஆம் தேதியா இருக்கலாம். இப்போ ஆர்பிஎஃப் எஸ்ஐயோட எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா இந்த டேட்டுக்குள்ள தான் ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதே மாதிரி ஜென் நம்பர் 3 2024 ஜேஇ மற்ற எக்ஸாம்ஸுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து 16/12/2024, 17/12/2024, 18/12/2024 சிபிடி 1 வந்து நடக்க போகுது. ஆர்பிஎஃப் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும், ஒரே ஒரு சிபிடி மட்டும் தான் இருக்கும். ஜேஇ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிபிடி 1 சிபிடி 2 வந்து இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா ஜேஇயோட சிபிடி 1 வந்து 16/12/2024, 17/12/2024, 18/12/2024. சோ இந்த 3 நாள்ல நடக்க போகுது. அதாவது டிசம்பர் 16ல இருந்து டிசம்பர் 18 வரைக்கும் ஜேஇ எக்ஸாம் வந்து நடக்க போகுது. சோ இந்த எக்ஸாமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 3 ஷிஃப்ட் வந்து நடக்கும். ஓகே, எல்லா எக்ஸாமோட அனாலிசிஸ் எல்லாமே நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனல்ல உங்களுக்கு தெளிவா நான் சொல்லிடுவேன். ஓகேவா? ஜென் நம்பர் 2 2024 டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கான எக்ஸாம் டேட் பாத்தீங்க அப்படின்னா 19/12/2024, 20/12/2024, 23/12/2024, 24/12/2024, 26/12/2024, 28/12/2024, 29/12/2024. கிரேட் 1 கிரேட் 3க்கான எக்ஸாம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 19ல இருந்து டிசம்பர் 29 வரைக்கும் நடக்க போகுது. சோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேட்ல வந்து எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். சோ கிரேட் 1 கிரேட் 3க்கான எக்ஸாம் டேட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? So dates for other Zens will be announced in due course. So மற்ற எக்ஸாம்ஸ் NTPC யோட எக்ஸாம், RPF கான்ஸ்டபிளோட எக்ஸாம் டேட் இது எல்லாமே அடுத்து நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. The link for viewing the exam city and date and downloading of travel authority for SC/ST candidates will be made live 10 days prior to the exam date for respective Zens on the official website of all RRB. ஓகேவா? சோ எக்ஸாம் சிட்டியோட இன்டிமேஷன் இருக்கு இல்லையா, அது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் டேட்டுக்கு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 19ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் சிட்டி வந்து எப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி 9ஆம் தேதி வந்து நீங்க பாத்துக்கலாம் அப்படிங்கறதா இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே, so downloading of e-call letter will start 4 days prior to exam date mentioned in exam city and date intimation link. உங்களோட ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அததான் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ மத்தது எல்லாமே எப்பவுமே சொல்ற நார்மல் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இது இன்னைக்கு வந்த நோட்டீஸ் தான். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் அப்ளை பண்ணிருந்தாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆர்பிஎஃப் எஸ்ஏ ஜேஇ எக்ஸாம் டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வரைக்கும் நீங்க படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னாலும் இனியாவது படிக்க ஆரம்பிங்க. சோ ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எஸ்ஐக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வரக்கூடிய கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கும் இந்த டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ப்ரிப்பரேஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா
ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு நான் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் மேம், எனக்கு ஒரு பெஸ்டான டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரயில்வேக்காக நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இப்போ புதுசா ஒரு நியூ பேட்ச் வேற ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்டிபிசிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ என்டிபிசிக்கு இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்பிஎஃப்க்கும் இன்னும் படிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆர்பிஎஃப் ஓட கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஆர்பிஎஃப் ஓட டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரயில்வேல எந்த எக்ஸாம் நீங்க படிச்சாலும் சரி, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். ஸோ இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999. வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரயில்வேக்கான கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு கோர்ஸோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ ஒவ்வொரு எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி என்டிபிசியோட எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா என்டிபிசியோட சிபிடி 1 வந்து மார்ச்ல இருக்கும். சோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட நியூ என்டிபிசி பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்ரி வீக் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.